திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுக்கண் களைவோம் என்ற இணையதளத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். இந்நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30க்கு விஸ்வரூப தரிசனம், 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 7:30 மணிக்கு தீர்த்தவாரியும், காலை 10 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகமும் உச்சிக்கால தீபாராதனையும் நடைபெற்றது. தீபாராதனைக்கு பிறகு சுவாமி அலைவாயுத கந்த பெருமாள் வடக்கு ரத வீதியில் உள்ள இல்லத்தார் தைப்பூச மண்டபத்திற்கு வந்து அங்கு சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி தனித்தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவையொட்டி சுவாமி அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். திரளான பக்தர்கள் காவி மற்றும் பச்சை நிற ஆடை அணிந்து காவடி எடுத்தும் பல்வேறு அடி நீல அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் வந்தனர். பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் குழுக்களாக அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் முருகப்பெருமானின் உருவப்படத்தை வைத்தும் அவரது திருப்புகழை பாடியவாறும் பாத யாத்திரையாக வந்தனர். நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில் சாலையில் திருச்செந்தூருக்கு பக்தர்கள் அணிவகுத்து சென்றனர். திருச்செந்தூரில் குவிந்த பக்தர் கோவில் வளாகம், கடற்கரை, மண்டபங்கள், விடுதிகளில் தங்கினர். திருச்செந்தூர் நகரில் காணும் இடமெல்லாம் முருக பக்தர்களாகவே காட்சியளிப்பதால் விழா கோலம் பூண்டது. மேலும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு காலையிலிருந்தே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டத்தால் கடற்கரை, கோவில் வளாகம் நிரம்பி வழிந்தது. திருக்கோவில் முகப்பு, கடைவீதி, கடற்கரை, நாடிக்கிணறு, ஐயா வைகுண்டபதி கோவில் ஆகிய 12 முக்கிய இடங்களில் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். தூத்துக்குடியில் இருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது. மேலும் திருச்செந்தூரில் முருக பக்தர்களின் பஜனை பாடல்களும் அரோகரா கோஷமும் பரவசத்தை ஏற்படுத்தியது. வணக்கம். நாங்கள் தென்காசி வாய்க்காப்பாளத்திலேருந்து வரோம். வருஷம் நாங்கள் பாத யாத்திரை வருவோம், அழகெல்லாம் குத்தி வருவோம். இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்த்தோட நல்ல கூட்டம், நல்ல சாமி தரிசனம். நாங்கள் ஒரு 150 பேர் வந்திருப்போம். நல்ல கூட்டம், சிறப்பாக இருந்துச்சு. வர வழியில் அன்னதானம்லாம் போட்டாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா தரிசனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். தென்காசியிலேருந்து வரோம். என் பேர் இசைக்கிராஜ். நாங்கள் ஒரு 150 பேர் வந்தோம். வாய்க்காப்பழம் எங்கள் ஏரியா. கோயிலுக்கு வந்தோம். கோயிலெல்லாம் எல்லாம் சிறப்பாக எல்லாம் இருந்தது. நல்லா பாதுகாப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய பேர் இருந்தோம். கூட்டமும் அதுமாரி எதிர்பார்த்ததை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது கூட்டம். வணக்கம் சாமி. எங்கள் ஊர் வீரநல்லூர், சினிமா துறையில் இருக்கேன். என் பேர் மாதேஸ்வரன். சர்ச்சு தெரு எங்கள் டீமாக வந்துக்கிட்டு இருக்கோம். வருஷம் முருகனோட யாத்திரை எங்களுக்கு வேணும். அன்னதானம்லாம் சிறப்பாக கொடுத்தாங்க. அன்னதானம் கொடுத்த அன்னப்பிரபுக்கு எங்கள் முருகையாவுடைய ஆசீர்வாதம் எப்போதும் கிடைக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக வச்சுருக்கணும். எல்லா மக்களையும் நல்ல மாதிரி எங்கள் ஐயா முருகையா காப்பாற்றணும் கட்டி ஆயுள் காலம் ஊருக்கும் எங்கள் முருகையா கிட்ட நாங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டு கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிங்க சுவாமி. பாத யாத்திரை வருஷம் நாங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நாங்கள் மேலும் மேலும் சாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டீம் இன்னும் கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் பாத யாத்திரை வரணும். இன்னும் எல்லா சாமியும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லா இடத்துலையும் சாமிக்கு எல்லா தொண்டு செய்யணும், எல்லா சேவைகளும் செய்யணும். இன்னும் இந்த பாத யாத்திரை நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா சாமியும் நோய் நொடி இல்லாமல் ஆயுசு நூறாக செல்வாக்கா சிறப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா சாமியும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இன்னும் தொழில் வளங்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம கலாச்சாரங்கள் பண்பாடு இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தைப்பூச நல்லால சாமிகள் பக்தர் கோடிகள் எல்லாரும் வரணும். இன்னும் நல்ல சேவை செய்யணும். கடவுளுக்கு ஆண்டு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்கெங்க அன்னதானம் இருக்கோ அங்கங்க சிறப்பாக கூடமாட சேவை செய்யணும். நம்ம தொண்டை செய்யணும். நம்மளும் இறைவனுக்குள்ள பணியை செஞ்சுக்கிட்டே வரணுங்கிட்டு எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. என் பேர் குமார். திருத்தங்கல் ஊர்லேருந்து வந்திருக்கோம். சிவாசி பக்கத்து திருத்தங்கல் தைப்பூசம் பொங்கலுக்கு வந்திருக்கோம்.
முருகன் தரிசனம் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். நல்லபடியாக தரிசனம் கொடுத்தாரு. நல்ல தரிசனம் பார்த்து வீட்டுக்கு சொல்லிடுவோம். தென்காசி மாவட்டத்திலேருந்து வரோம். கிளப்பாவரை சேர்ந்தவர். வருஷம் வருஷம் பாத யாத்திரை வருவோம். முருகர் நல்லா தரிசனம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா அலுவலகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்வில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வாக்காளர் தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவின்படி ஏரல் தாலுகா அலுவலகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற வாக்காளர்கள் விழிப்புணர்வு நிகழ்வில் வாக்காளர்கள் விழிப்புணர்வு கோல போட்டி நடத்தப்பட்டது. இதில் அனைவரும் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு கோலங்கள் போடப்பட்டிருந்தது. 14வது வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வாசகங்கள் பிரம்மாண்டமான முறையில் வரையப்பட்டிருப்பதை அனைவரும் பார்வையிட்டு சென்றனர். மேலும் கோல போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் பரிசுகளை வழங்கினார். இதேபோல் சிறப்பாக பணிபுரிந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட சுமார் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமல் எந்த ஒரு தூண்டுதலும் இன்றி வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வுகளில் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், துணை தாசில்தார்கள் சங்கர நாராயணன், தங்கசாமி, செல்வ பூபதி, வட்ட வழங்கல் அலுவலர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுக்கண் களைவோம் என்ற இணையதளத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்படைந்த அரசு பள்ளி, மருத்துவமனை உள்ளிட்ட கட்டிடங்களை மறுசீரமைக்க பல்வேறு தரப்பினரும் உதவிக்கரம் நீட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி எடுக்கண் களைவோம் என்ற புதிய இணையதளம் மற்றும் அதற்கான லட்சியினை வெளியிடும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு உறுப்பினர் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு தூத்துக்குடி எடுக்கண் களைவோம் என்ற புதிய இணையதளம் மற்றும் அதற்கான இலட்சியனை வெளியிட்டார். மேலும் முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தை மறுசீரமைப்பதற்கான நிவாரண நிதியை 10 லட்சம் ரூபாய்க்கு காசோலையை கனிமொழி கருணாநிதி எம்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதியிடம் வழங்கினார். முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவு அரைத்து தொழில் செய்து வரும் மகளிர் 7 பேருக்கு கனிமொழி கருணாநிதி எம்பி ஏற்பாட்டில் மாவு அரைக்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், மேயர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மாநில அரசாங்கம் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு என்று மீனவர்கள் என்று எல்லோருக்குமே அவங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு உதவி தரம் நீட்ட முன் வந்திருக்கிறது. ஆனால் இதை தாண்டி தனிப்பட்ட வகையிலே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தோடு எங்களிடம் யாருக்காவது உதவி வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதில் இந்த க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி அதன் வழியாக இந்த உதவிகளை செய்தால் ஒரு ஸ்ட்ரீம்லைனாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இந்த வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தூர் பேரூராட்சியில் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 4 வார்டு முஸ்லிம் பெரிய தெருவில் அமைந்துள்ள முஸ்லிம் சமுதாய மண்டபத்தில் பகுதி சபா கூட்டம் 4 வார்டு உறுப்பினர் கௌகர் ஜான் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் AK கமால்தீன் மற்றும் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் முருகன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் முத்து, கமலசெல்வி, கோமதி, பிச்சமுத்து, அசோக்குமார், பாலசிங், வதந்தி, முத்துலட்சுமி மற்றும் பேரூராட்சி மன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் விழிப்புணர்வு வாசகங்களுடன் பல வண்ணங்களில் ரங்கோலி கோலங்களை வரைந்து அசத்தினர். ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 14வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு எவ்வித அச்சமுமின்றி சுய முடிவுடன் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரங்கோலி கோல போட்டி நடத்தப்பட்டது. தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரி முன்பு நடைபெற்ற இந்த ரங்கோலி கோல போட்டியில் மாநகராட்சி ஒப்பந்த பெண் பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பலவிதமான வண்ணங்களில் வாக்களிப்பதின் அவசியம் மற்றும் எவ்வித அச்சமுமின்றி வாக்களிப்பது ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமை மற்றும் உரிமை, எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பல வண்ணங்களிலான கோலங்களை வரைந்து அசத்தினர். இந்த விழிப்புணர்வு ரங்கோலி கோலங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி நேரில் பார்வையிட்டு போட்டியில் கலந்து கொண்டு கோலங்களை வரைந்த பெண் ஊழியர்களை பாராட்டினார். அப்போது மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர்.